5ஆம் இடத்தை அவர் குழந்தை பாக்கியத்துக்கு உள்ள இடத்தை அவர் பார்ப்பது நிச்சயமாக குழந்தை இதுவரை திருமணம் செய்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவர்கள் இனி குழந்தை பாக்கியத்தை பெற்று நல்ல விதமாக வாழக்கூடிய தன்மை உருவாகும். குடும்பத்திலே நன்மையான காரியங்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலை, இல்லை குடும்ப வாழ்க்கை அமைக்கக்கூடிய பலன். மேடராசியினருக்கு இன்றைய தினம் குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு செல்கின்றார். சனீஸ்வரனுக்கு பகை வீடு. அந்த வீட்டை 2 பேரும் பார்க்கின்றார்கள். சனீஸ்வரனும் பார்க்கின்றார், குரு பகவானும் பார்க்கின்றார். விருச்சிக ராசி. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குருவே சர்வலோகானாம் விஷயே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் தக்ஷணாமூர்த்தயே நமः. நமது குருநாதர் தீக்ஷா குரு, வித்யா குரு ஆகியோரின் பாதாரவிந்தங்களை பணிந்து எனக்கு குருவாகவும் குலதெய்வமாகவும் விளங்குகின்ற நந்தை குமரனுடைய பாதாரவிந்தங்களை பணிந்து இன்றைய தினம் இலங்கை நேரப்படி சரியாக 5:30 மணியளவிலே நவநாயகர்களிலே தேவகுருவாக விளங்கக்கூடிய குரு பகவான் மேடராசியிலிருந்து பயிற்சியாகி தன்னுடைய நண்பரின் வீடாகிய ரிஷபராசிக்குள் பிரவேசம் செய்கின்றார். இந்த குரு பகவான் இவர் தேவகுரு. நவநாயகர்களிலே வியாழ பகவான் தேவகுரு. நவநாயகர்களிலே வெள்ளி சுக்ராச்சாரியார்னு சொல்வார்கள். அவர் அசுரகுரு. அவர் அசுரர்களுக்கு குரு, இவர் தேவர்களுக்கு குரு. இந்த குரு பகவான் குரு பார்த்தால் கோடி நன்மை என்பது யோதிட வாக்கியம். எப்பேற்பட்ட தோஷங்கள் கிரகதவர்களினாலே எங்கள் வாழ்க்கையிலே எந்த விதமான தோஷங்கள் ஏற்பட்டாலும், எப்படிப்பட்ட தோஷங்கள் ஏற்பட்டாலும், எங்களுடைய ராசியை அல்லது எங்களுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்களுக்கான கிரகங்களை குருவினுடைய பார்வை படுமிடத்திலே அந்த தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி அந்த தோஷங்களுக்கு வலிமை இல்லாமல் போய்விடும். குருவினுடைய பார்வைக்கு அவ்வளவு மகிமை. அதான் சொல்வார்கள், குரு பார்த்தால் கோடி நன்மை என்று. இந்த குருவிற்கும் ஆஞ்சநேயருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கின்றது. என்ன ஒற்றுமை என்றால், இவர்கள் இருவருக்கும் அவர்களுடைய சக்தியை, அந்த தங்களுக்கு இருக்கின்ற சக்தியை பற்றி அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு தங்களிடத்திலே எவ்வளவு திறமை இருக்கின்றது, எவ்வளவு சக்தி இருக்கின்றது அவர்களுக்கு தெரியாது. அதை மற்றவர்கள் அவர்களுக்கு கூறும்போது தான் அவர்களுக்கு தங்களிடத்திலே இவ்வளவு சக்தி இருக்கின்றது அவர்களுக்கு தெரியவர். அவர்களுக்கு மற்றவர்கள் எடுத்து சொல்லவன், உங்களிடத்திலே இவ்வளோ திறமை இருக்குது, இவ்வளோ சக்தி இருக்கின்றது என்பதை மற்றவர்கள் சொல்லுகின்ற பொழுது தான் அவர்களுக்கு தெரியும் எங்களிடத்தே இவ்வளோ திறமை இருக்கின்றது என்று. எங்களாலும் எல்லாம் செய்ய முடியும் என்றது அவர்களுக்கு தெரியலாம். ஆஞ்சநேயருக்கும் வியாழ பகவானுக்கும் இந்த தன்மை இருக்குது. இந்த வியாழ பகவான் இன்றைய தினம் மேடராசி செவ்வாயினுடைய ஆட்சி வீடு, குருவிற்கு பகை வீடு, சனீஸ்வர பகவானுக்கு நீச வீடு. அந்த இடத்திலிருந்து இன்றைய குரு பகவான் அங்கே இருந்து புறப்பட்டு தன்னுடைய நண்பரான அசுரகுருவினுடைய வீட்டுக்கு ரிஷபராசிக்குள் இன்று மாலை சரியாக இலங்கை நேரப்படி 5:35 பிரவேசம் செய்ய இருக்கின்றார். நவநாயகர்களிலே நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். இந்த சனி பகவான், குரு பகவான், செவ்வாய், ராகுகேது இவர்களுக்கெல்லாம் தங்களுடைய பலத்தை விட இவர்களுக்கு பார்வை பலம் அதிகமாக இருக்கின்றது. இவர்கள் தாங்கள் போயிருக்கின்ற இடத்தை விட அங்கிருந்து எந்தெந்த இடங்களை இவர்கள் பார்க்கின்றார்களோ அந்த இடங்களுக்கு பலாபலன்கள் அதிகமாக நடைபெறும். அதேபோன்று குருவினுடைய பார்வை இன்றைய தினம் மாலை ரிஷபராசிக்குள் வருகின்ற
குரு பகவான் அங்கே இருந்து அவருக்கு 3 பார்வை இருக்கின்றது. 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. இந்த 3 பார்வைகளிலே இந்த 7ஆம் பார்வை என்பது பொதுவாக 9 நவக்கிரகர்களுக்கு தேவர்களுக்கும் இந்த 7ஆம் பார்வை என்பது நேரடி பார்வை. தாங்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து நேரடியாக பார்க்கின்ற பார்வை 7ஆம் பார்வை. இது பொதுவானது, இயற்கையாக உள்ளது. மேலதிகமாக அப்படி நேரே பார்க்கின்ற பொழுது சில பேர் நேரே பார்த்து கதைப்பார்கள் ஒருவரை. அப்படி கதைக்கின்ற பொழுது பக்கத்தால் யாரும் போய்க்குள்ள அவர்களுக்கு கடற்கண்ணிலே ஒரு உருவம் போகிறது தெரியும். இதை காப்பார்வைன்னு சொல்வார்கள். கொஞ்சம் தெளிவாக இன்னும் முன்னாடி போய்க்குள்ள தெரியும், வரப்பார்வைன்னு சொல்வார்கள். இப்படியே இந்த கால் பார்வை, அரைப்பார்வை, முக்காப்பார்வை என்று சொல்லி இருக்கின்றன. அப்படியான பார்வைகளிலே இந்த குரு பகவானுக்கும் இந்த அரைப்பார்வை, கால் பார்வை என்றெல்லாம் இருக்கின்றன. தன்னுடைய கால் பார்வையினாலே கன்னிராசியை பார்க்கின்றார். 5ஆம் பார்வையாக கன்னிராசியை பார்க்கின்றார். 7ஆம் பார்வை நேரடி பார்வையாக விருச்சிக ராசி, செவ்வாயினுடைய அடுத்த வீடு, குருவுக்கு பகை வீடு, சனீஸ்வரனுக்கும் பகை வீடு. அந்த வீட்டை 2 பேரும் பார்க்கின்றார்கள். சனீஸ்வரனும் பார்க்கின்றார், குரு பகவானும் பார்க்கின்றார் விருச்சிக ராசியை. குரு பகவான் ஒரு வருடத்துக்கு பார்ப்பார். சனீஸ்வரன் பகவான் 2025ஆம் ஆண்டு முடியும் வரையும் அவரும் பார்ப்பார் விருச்சிக ராசியை. குரு பகவானுடைய பார்வை அடுத்த வருடம் சித்திரை மாதத்துடன் முடிவடைந்துவிடும். ஆகவே குரு பகவானுடைய தினம் 5ஆம் பார்வையாக கன்னிராசியையும், நேரடி பார்வையாக விருச்சிக ராசியையும், 9ஆம் பார்வையாக தன்னுடைய நண்பர், தனக்கு சம வலிமை உள்ள நண்பர் சனீஸ்வர பகவான், குருவுக்கு சம வலிமை உள்ள நண்பர். சனீஸ்வர பகவானுக்கு எவ்வளோ வலிமைகள் இருக்கின்றதோ அதே வலிமை குரு பகவானுக்கும் இருக்கின்றது. இதிலே குரு பகவானுடைய பார்வை படுகின்ற இடங்களெல்லாம் நல்லதுகள் நடைபெறும், நல்ல காரியங்கள் நடைபெறும், முன்னேற்றமாக இருக்கும். சனி பகவானுடைய பார்வை அந்த இடங்களிலே விழுகின்ற பொழுது பாதிப்புகள் உண்டாகும். ஏற்படக்கூடிய நல்ல காரியங்களுக்கு தடைகள் ஏற்பட்டு அந்த காரியங்கள் நடைபெறாமல் தடைகள் உண்டாகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். சனி பார்வைப்பட்டால் நான் பலமுறை சொல்வார்கள், சனி பார்வைப்பட்டால் அரசனும் ஆண்டியாவான். குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மைன்னு சொல்வார்கள், பிச்சைக்காரனும் ஓனக்காரனாகி வருவான். 2 பேருடைய பார்வைக்கும் வித்தியாசம் இதுதான். ஆனபடியினாலே குரு பகவான் இன்றைய தினம் ரிஷபராசிக்கு பிரவேசம் செய்து அங்கிருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையால் கன்னிராசியை, 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியையும், 9ஆம் பார்வையால் தன்னுடைய நண்பரின் வீடாகிய மகர ராசியையும் பார்க்க இருக்கின்றார் 1 வருட காலத்துக்கு. இவர்கள் இந்த 1 வருட காலமும் இந்த ராசியிலே ஜனித்தவர்கள் நற்பலாபலன்களை எல்லாம் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். திருமணம், குழந்தை பாக்கியம், வெளிநாட்டு பிரயாணம், பொன்பொருள் சேர்க்கை, காணி பூமி வாங்கக்கூடிய நிலைகள், சொத்து பத்துக்கு சேரக்கூடிய நிலைகள், இப்படியான பலாபலன்கள், வாகனம் வாங்கக்கூடிய நிலைகள், இப்படியான பலன்கள் எல்லாம் இந்த 3 ராசியினருக்கும் இந்த வருடத்திலே நடைபெற இருக்கின்றது. அதே போன்று ஒவ்வொரு ராசியிலே உள்ளவர்களுக்கும் குரு பகவான் எந்தெந்த இடங்களிலே அவர்களுடைய ராசிக்கு எந்த இடத்திலே குரு பகவான் வருகின்றாரோ அந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி அவர்களுடைய பலாபலன்களும் நடைபெறும். மேட ராசியினருக்கு இன்றைய தினம் குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு செல்கின்றார். 2ஆம் இடம் என்பது தன குடும்ப வாக்குஸ்தானம் என்று சொல்வார்கள். பொருள்கள், செல்வங்கள் சேரக்கூடிய நிலை, குடும்பத்திலே நன்மையான காரியங்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலை, இல்லை குடும்ப வாழ்க்கை அமைக்கக்கூடிய பலன். அடுத்தது வாக்குஸ்தானம். அவர்கள் கதைக்கின்ற, அவர்களே வாயிலே இருந்து வருகின்ற வார்த்தையானது நல்ல விதமான செயல்களை செய்யக்கூடிய தன்மையை உருவாக்கும். இதுதான் வாக்குஸ்தானம். மற்றவருடைய மனதை புண்படுத்தாமல் அவருடைய வாக்கு நல்ல விதமாக அமைந்து அதனாலே மற்றவர்கள் நன்மை பெறக்கூடிய பாக்கியம் உண்டாகும் மேடராசியினருக்கு. அடுத்தது ரிஷபராசிக்காரர். இவர்களுக்கு குரு பகவான் அவருடைய ராசியிலே ஜென்மக்குருவாக வருகின்றார். ஜென்ம ராசியிலே குரு வருகின்ற பொழுது ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள்,
போன்ற பலாபலன்கள் எல்லாம் அமையும். குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய நிலை உருவாகும். அது தொழில் ரீதியாக பிரியக்கூடிய சந்தர்ப்பம். வாழ்க்கை அமைந்து குடும்பத்தை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலைகள், அல்லது குடும்பத்திலே பிரச்சனைகள் ஏற்பட்டு குடும்பத்தை விட்டு பிரிந்து வேறு இடத்திலே சென்று வாழக்கூடிய நிலைகள். இப்படி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே அந்த தாங்கள் இருக்கின்ற இடத்தை நிரந்தரமாக இவ்வளோ காலம் இருந்த இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு மாறி செல்லக்கூடிய ஒரு பலன் இடவராசிக்காரருக்கு உண்டாகும். ராமருக்கு தசாவதாரத்திலே மகாவிஷ்ணுடைய அவதாரங்களிலே ராமாவதாரம் மனுஷ அவதாரம். அந்த மனுஷ அவதாரத்திலே அவர் சீதையை திருமணம் செய்து காட்டிலே கூட்டிச் செல்கின்ற பொழுது தன்னுடைய மனைவியை ராவணன் அங்கே ராவணத்திலே சண்டை செய்து ராமருக்கு தெரியாமல் அங்கே மாயமானாக வந்து சீதையை கவர்ந்து கொண்டு சென்றார். இது எப்போ நடந்தால் ராமருக்கு அவர் மிதுன ராசி புனர்பூஷ நட்சத்திரம், மிதுன ராசியிலே குரு பகவான் வருகின்ற பொழுது அந்த பலன் அங்கே நடந்தது. அதான் ஜென்மராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் என்ற ஒரு பாடல் இருக்கிற ஜோடத்தில். ஆகவே இந்த ரிஷபராசிக்காரருக்கு ஜென்மத்திலே குரு வருகின்ற பொழுது குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள், இடமாற்றங்கள் போன்ற பலாபலன்கள் உண்டாகும். அடுத்தது மிதுனராசிக்காரர். இவர்களுக்கு 12ஆம் இடத்திலே குரு வருகின்றது. 12ஆம் இடம் என்பது சுப விரயஸ்தானம் என்று சொல்வார்கள். அதாவது நல்ல காரியங்களுக்காக பணம் பொருள்கள் செலவழியக்கூடிய தன்மைகள் உண்டாகும். அடுத்தது 12ஆம் இடத்தை மாரகஸ்தானம் என்று சொல்வார்கள். மாரகம் என்றால் நோய் துன்பத்துக்கான இடங்கள். அப்படி நோய் துன்பங்களிலே இவ்வளவு நாளும் இருக்கக்கூடியவர்கள் அதிலே இருந்து விடுபட்டு படிப்படியாக அவர்களுடைய உடம்பு ஆரோக்கியத்தை பெற்று நல்ல நிலைக்கு வரக்கூடிய பலன்கள் உண்டாகும். மிதுன ராசிக்காரருக்கு இந்த பலன் உண்டாகும். அடுத்ததாக கடகராசியினர். கடகராசி குருவினுடைய உச்ச வீடு. கடகராசி குருவுக்கு மிகவும் பிடித்த இடம், குருவினுடைய உச்ச வீடு. ஆகவே அவர்களுக்கு 11ஆம் இடத்திலே குரு வருகின்றார், லாபஸ்தானத்துக்கு வருகின்றார், நட்பு வீட்டுக்கு வருகின்றார். ஆனபடியினாலே இந்த வருடம் கடகராசியினர் மனதிலே என்னென்ன நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அவற்றையெல்லாம் அடுத்தவர்களுடைய மனதை பாதிக்காத வகையிலே, அடுத்தவர்களுக்கு அந்த நாங்கள் செய்ய போன்ற செயல்கள் மூலமாக அடுத்தவர்களுடைய மனதிலே பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்கின்ற வரையிலே நாங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும், கடகராசினராலே செய்யப்படுகின்ற செயல்கள் மற்றவரை வேதனைப்படுத்தாமல் புண்படுத்தாமல் செய்யக்கூடிய செயல்கள் யாவும் வெற்றியை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டாகும். அவர்கள் வாழ்க்கையிலே இப்படி செய்வதனால் அவர்கள் வாழ்க்கையில் பலவிதமான வெற்றி வாய்ப்புகளை சந்தித்து அதன் மூலமாக உயர்வான நிலையை அடையக்கூடிய தன்மை இந்த வருடத்திலே நிச்சயமாக கடகராசினருக்கு உருவாகும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆகவே கடகராசினர் எடுக்கின்ற முயற்சிகளை நல்ல விதமாக அந்த முயற்சியில் இறங்கி தாங்கள் செய்கின்ற முயற்சி காரணமாக அடுத்தவருடைய மனதோ அவருடைய செயல்கள் மூலமாக அடுத்தவருடைய மனம் பாதிக்கப்படாமல் புண்படாமல் வேதனைப்படாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையை அவர்கள் ஏற்படுத்தி தங்களுடைய செயல்களை அவர்கள் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் அவர்களுக்கு நிகர் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். அப்படியான பலனை கடகராசினருக்கு இந்த வருடத்திலே நடைபெற இருக்கின்றது. அடுத்ததாக சிங்கராசி. அவர்களுக்கு 10ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கின்றார். 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம் என்று சொல்வார், தொழிலுக்குள்ள இடம். அங்கே குரு பகவான் நட்பு பெற்றிருக்கின்றார். இந்த ஜீவனஸ்தானத்திலே சிங்கராசிக்காரருக்கு இப்பொழுது சனியினுடைய நேரடி பார்வை, சனியுடைய எதிரின்ற வீடு சிங்கராசி, தன்னுடைய தந்தையினுடைய வீடு. சனிக்கு முதல் எதிரியாக வழங்கக்கூடியவர் சூரிய பகவான். சனி பகவான் நேரடியாக சிங்கராசியை பார்க்கின்றார். இருப்பினும் இந்த குரு பகவான் 10ஆம் இடத்திலே நட்பு பெற்றிருக்கின்றபடியினாலே இவர்களுக்கு தொழில் மூலமான நன்மைகள், ஓரளவு வசதி வாய்ப்புகள், நன்மைகள் ஏற்படக்கூடிய பலன்கள் உண்டாகும்.
சிங்கராசிக்காரருக்கு. ஏனென்றால் சிங்கராசி குரு பகவானுக்கு நட்பு வீடு ஆனபடியினாலே சிங்கராசியினருக்கு தொழில் மூலமான நன்மைகள் உண்டாகக்கூடிய பலன்கள் உண்டாகும். ஜீவனோபாயத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத வகையிலே அவர்களுக்கு நட்பலா பலன்கள் இந்த வருடத்திலே நடைமுறைக்கூடிய பலன்கள் உண்டாகும். அடுத்ததாக கன்னிராசியினர். கன்னிராசியினரை இந்த குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து நான் சொன்னேன், கன்னிராசியை 5ஆம் பார்வையாக பார்க்கின்றார். 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம் என்று சொல்வார்கள். பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் என்று சொல்வார்கள். இவ்வளவு நாளும் திருமணமானவர்கள், கன்னிராசியிலே திருமணம் நடைபெற்று குழந்தை பாக்கியம் இல்லாதிருக்கக்கூடியவர்கள், இனிமேல் அவர்கள் தங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இந்த கன்னிராசியினருக்கு இந்த வருடத்திலே உருவாகும். இவ்வளவு நாளும் 2வராக இருந்தவர்கள் இனி 3வராக இருக்கக்கூடிய சூழ்நிலை அவர்களுக்கு உண்டாகும். அவர்களை அம்மா அப்பா அழைக்கக்கூடிய, பேர் சொல்லக்கூடிய ஒரு குழந்தை அவர்களுக்கு வம்சவிருத்திக்காக குழந்தை பாக்கியம் உண்டாகும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அவர்கள் தங்களுடைய பூர்வ புண்ணிய பலனாலே, தங்களுடைய குலதெய்வ வழிபாட்டினாலே, தாங்கள் செய்கின்ற தர்மகாரியங்கள் மூலமாக அவர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் அமையும். பூர்வ புண்ணியம் என்பது நாங்கள் அடுத்தவர்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, தான தர்மங்கள் செய்வது, மற்றவர்களுடைய பெரியவர்கள் வயது முதிர்ந்தவர்களுடைய ஆசியை பெறுவது, இதுதான் பூர்வ புண்ணிய பலன் என்று சொல்வார். அந்த பலன்கள் மூலமாக அவர்களுக்கு பெயர் சொல்லக்கூடிய அளவிற்கு குழந்தை பாக்கியம் இந்த வருடத்திலே உருவாகக்கூடிய பலன்கள் கன்னிராசியினருக்கு இருக்கின்றது. என்றால் கன்னிராசியை குரு பகவான் பார்க்கின்றார் 5ஆம் பார்வையாக. அடுத்தது குழந்தை பாக்கியத்துக்கு அதிபதியும் குரு பகவான் தான். குரு பகவான் குழந்தை பாக்கியத்துக்கு அதிபதி, புத்திர பாக்கியத்துக்கு அதிபதி. அந்த புத்திர பாக்கியத்தை தரக்கூடியவர், நவநார்களிலே எங்களுக்கு குழந்தை பாக்கியம் தரக்கூடியவரும் குரு பகவான் தான். ஆனபடியினாலே 5ஆம் இடத்தை அவர் குழந்தை பாக்கியத்துக்கு உள்ள இடத்தை அவர் பார்ப்பது நிச்சயமாக குழந்தை இதுவரை திருமணம் செய்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவர்கள் இனி குழந்தை பாக்கியத்தை பெற்று நல்ல விதமாக வாழக்கூடிய தன்மை உருவாகும். அடுத்ததாக துலா ராசியினர். 8ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கின்றார். அஷ்டம குருவாக வருகின்றார். 8ஆம் இடம் என்பது ஆயுள்ஸ்தானம். ஆயுள்ஸ்தானத்திலே குரு பகவான் நட்பு பெற்றிருக்கின்றார். அப்படி நட்பு பெற்றிருக்கின்ற போது எங்களுடைய ஆயுளுக்கு எந்த விதமான பங்கமும் ஏற்படாது. அந்த ஆயுளுக்கு பங்கம் ஏற்படுவதை குரு பகவான் தவிர்த்து விடுவார். அவர் அங்கே இருக்கின்றார். ஆயுள்ஸ்தானத்திலே குரு பகவான் வலிமையாக நட்பு பெற்றிருக்கின்றபடியினாலே எங்கள் ஆயுளுக்கு ஏதாவது பங்கங்கள் ஏற்படாமல் அவர் பாதுகாத்து கொள்வார். ஆயுள் சம்பந்தமாக எந்த விதமான பயத்தையும் நீங்கள் மேற்கொள்ளாமல் நல்ல விதமாக உங்கள் குலதெய்வ வழிபாடு, குரு பகவானுடைய வழிபாடு இவற்றை செய்து வருவதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீண்ட ஆயுளையும் நல்ல வாழ்க்கையையும் பெறக்கூடிய பலன் உங்களுக்கு உண்டாகும். வியாழக்கிழமைகளிலே துலா ராசியினர் சிவன் ஆலயத்திலே சென்று அங்கே நவதேவர்களிலே வியாழ பகவான், தட்சிணாமூர்த்தி, முருகப்பெருமான் ஆகியோரை வழிபடுவதன் மூலமாக உங்கள் ஆயுளுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் ஆயுள் நீண்ட நல்ல முறையிலே நீண்ட ஆயுளுடன் வாழக்கூடிய பலன் உண்டாகும் உங்களுக்கு. அடுத்ததாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசி செவ்வாயினுடைய வீடு, மற்றொரு ஆட்சி வீடு, குரு பகவானுடைய பகை வீடு. இருப்பினும் தன்னுடைய எதிரி வீட்டை குரு பார்க்கின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடியவர்கள் அந்த குருவினுடைய பார்வையினாலே எதிரியினுடைய தாக்கத்திலே இருந்து விடுபட்டு நல்ல விதமான பலாபலன்களை எல்லாம் பெறக்கூடிய தன்மை உண்டாகும். இந்த பலனை குரு பகவான் கொடுப்பார். ஆகவே குருவுடைய பார்வை நேரடி பார்வை, 7ஆம் பார்வை. நான் பொதுவாக சொன்னேன், எல்லா கிரகங்களுக்கும் நேரடி பார்வை 7ஆம் பார்வை. அவர் நேரடியாக விருச்சிக ராசியை இடபராசியிலிருந்து நேர்பார்வை பார்க்கின்றார். விருச்சிக ராசியை 2 கண்களினாலும் நேரடியாக பார்க்கின்ற பொழுது விருச்சிக ராசிக்காரருக்கு 100% முழு பலாபலன்களும் அப்படியே நடைபெறும்.
நாங்கள் ஒருவரை நேரடியாக ஒருவருடைய கண்ணை சந்திக்கின்ற பொழுது அதன் வலிமை மிகவும் அதிகமாக இருக்கும். அந்த பார்வையின் தீட்சண்யம் என்று சொல்வார்கள். ஒருவரை நாங்கள் நேரடியாக அவருடைய கண்ணை நாங்கள் சந்திக்கின்ற பொழுது அந்த நாங்கள் பார்க்கக்கூடிய தன்மை, நாற்கக்கூடிய தன்மை அதிலே பலவிதமான தன்மைகள் இருக்கின்றன. சாதாரணமாக பார்ப்பது, முறைத்து பார்ப்பது, கோபமாக பார்ப்பது, வெறுப்புடன் பார்ப்பது, விரும்பி பார்ப்பது, ஆசையுடன் பார்ப்பது, இப்படி அந்த பார்வைகளிலே எத்தனையோ விதமான வகைகள் இருக்கின்றது. அப்படி நாங்கள் எந்த விதமான சிந்தனையுடன் ஒருவருடைய கண்ணை நாங்கள் சந்திக்கின்றோமோ அது அவருடைய மனதிலே அந்த வித பாதிப்பை உண்டு பண்ணும். நாங்கள் பார்க்கின்றவருடைய மனதை, எங்கள் பார்வை அவருடைய மனதை அந்த அளவுக்கு சென்று நன்மையாக பார்த்தாலும் சரி, தீமையாக நாங்கள் எப்படி பார்க்கின்றோம் அவரை, அந்த பார்வை அவருடைய மனதை பாதிக்கும். அதே போன்று நேரடியாக குரு பகவான் விருச்சிக ராசியை நேரடியாக பார்க்கின்றார். அவர்களுக்கு இந்த வருடத்திலே திருமணம் நடைபெறாமல் இருந்தால் இந்த வருடத்திலே நிச்சயமாக அந்த திருமணம் நடைபெறக்கூடிய அந்த வயதிலே உள்ளவர்களுக்கு, திருமண வயதிலே உள்ளவர்களுக்கு இந்த வருடத்திலே திருமண வாழ்க்கை 100% திருமணம் நடைபெறக்கூடிய பலாபலன்கள் உண்டாகும். குழந்தை பாக்கியத்தன்மை உண்டாகும். சுபகாரியங்கள் விட்டு நல்ல காரியங்கள் நடைபெறக்கூடிய பலாபலன்கள் உண்டாகும். உறவினர்களுடைய வருகை உண்டாகும். பெரியவருடைய ஆசி உண்டாகும். இப்படியான வாய்ப்புகள் எல்லாம் இந்த வருஷத்திலே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். அடுத்ததாக தனுர் ராசி. இது குருவினுடைய மற்றொரு ஆட்சி வீடு. தனுர் ராசிக்காரருக்கு குரு பகவான் 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இந்த 6ஆம் இடம் ருண ரோகண சத்ருஸ்தானம்னு சொல்வார். எதிரி, பகை, கடன், வழக்குக்குள்ள இடம் இந்த 6ஆம் இடம். நோய் துன்பத்துக்குள்ள இடம். ஆகவே இந்த தனுர் ராசிக்காரருக்கு இந்த வருடத்தில் அது இந்த எதிரியினாலே மறைமுகமான எதிர்ப்புகள், தொழில் செய்கிற இடங்களிலே ஏற்படக்கூடிய மறைமுகமான எதிர்ப்புகள், போட்டி பொறாமைகள், உடம்பில் ஏற்படக்கூடிய நோய் துன்பங்கள், இவற்றிலே இருந்து ஓரளவு விடுபட்டு அவர்கள் நல்ல நிலைக்கு வரக்கூடிய பலாபலன்கள் எல்லாம் இந்த வருடத்திலே தனுர் ராசிக்காரருக்கு உண்டாகும். அடுத்ததாக மகர ராசியினர். மகர ராசி குருவினுடைய நீச வீடு. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஆட்சி வீடு, நட்பு வீடு, நீச வீடு, உச்ச வீடு என்றெல்லாம் இருக்கின்றது. ஆட்சி வீடு என்பது அந்தந்த கிரகங்களுக்குரிய சொந்த வீடு. நாங்கள் சொந்த வீட்டில் இருக்கின்ற பொழுது இவ்வளவு வலிமையாக ராங்கியுடன் நாங்கள் எங்களுடைய அதிகாரத்தை பிரயோகம் செய்யக்கூடிய தன்மை, நான் என்ற ஆணவம், அப்படியான தன்மையோடு நாங்கள் எங்கள் சொந்த வீட்டிலே இருப்போம். இதே நாங்கள் நண்பர்களிடத்தில் வீட்டிலே போயிருக்கின்ற பொழுது இந்த தன்மைகள் எல்லாம் எங்களிடத்திலே இருக்காது. இதே நாங்கள் எதிரி வீட்டில் போயிருக்கின்ற பொழுது எங்களால் செயல்பட முடியாத சூழ்நிலை உண்டாகும். இதே எங்களுக்கு ஒரு விரும்பிய அவருடைய வீட்டிலே போயிருக்கின்ற பொழுது எங்களால் எதுவும் செய்யக்கூடிய தன்மை, எங்கள் வீட்டிலே நாங்கள் எப்படி இயங்குவோமோ அதே போன்று அங்கேயும் செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இது உச்ச வீடு. அடுத்தது நட்பு வீடு, நண்பரின் வீடு. அடுத்தது நீச வீடு, எதிரியினுடைய வீடு. அதாவது பலம் குறைந்து இருக்கக்கூடிய, எங்களாலே செயல்பட முடியாமல் பயந்து பயந்து நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் பயந்து செய்ய வேண்டும். எதிரி என்ன செய்வானோ, எங்கள்கிட்ட வரவர்கள் தடை செய்வார்கள், எங்களை பற்றி கூடாமல் சொல்லுவார். ஒன்றையும் நாங்கள் யோசித்து சிந்தித்து பயந்து செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். எங்களால் வலிமையுடன் செயல்படக்கூட முடியாத சூழ்நிலை உருவாகும். இதை சொல்வார்கள் நீச வீடு. அப்படிப்பட்ட நீச வீடு இவருடைய நண்பர் சனி பகவான், மகர ராசி. அந்த வீட்டை 9ஆம் பார்வையாக பார்க்கின்றார். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம்னு சொல்வார்கள். தந்தைக்குரிய இடம் 9ஆம் இடம். தந்தையை குறிப்பிட்ட இடம் 9ஆம் இடம். ஆகவே தந்தை வழியினர் மூலமான நன்மைகள் உருவாகக்கூடிய பலன்கள், அவர்கள் விரும்பிய பொருட்களை, பணம், பொருள் முதலிய தங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான வெற்றை வாங்கக்கூடிய பலாபலன்கள்,
எல்லாம் அவர்களுக்கு இந்த வருடத்திலே மகர ராசிக்காரர்களுக்கு உருவாகும். இருப்பினும் அவருக்கு 7.5 சனி காலம் நடைபெறுவதால் அதிலே சிறு சிறு தடைதாமதங்களும் ஏற்பட்டு விழக்கூடிய பலாபலன்களும் உருவாகும். அடுத்ததாக கும்பராசியினர். கும்பராசியினருக்கு அங்கே சனி பகவான் 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். இந்த 4ஆம் இடம் தாய்க்குள்ள இடம், கல்விக்குள்ள இடம், வண்டி வாகனம் வீடு இவற்றுக்குள்ள இடம் 4ஆம் இடம். ஆகவே கும்பராசியினருக்கு 4ஆம் இடத்திலே குரு பகவான் ஆட்சி பெற்றிருப்பது இவர்களின் இந்த தாயாரினாலே ஒரு 50% நன்மைகள் பெறக்கூடிய வாய்ப்பு. சொந்த காணி பூமி வீடு இல்லாதவர்களுக்கு வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய பலன். வண்டி வாகனங்கள் சொந்தமாக இல்லாதவர்களுக்கு அதை வாங்கக்கூடிய ஆயத்தங்கள் செய்வதற்குரிய பலன்கள் வாய்ப்புகள். இப்படியான பலன் எல்லாம் இந்த கும்பராசியினருக்கு உண்டாகும். கல்வி பயிரக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் அவர்களுக்கு இப்போ சனி ஜென்மச்சனியாக இருப்பதனாலே, அடுத்ததாக 4ஆம் இடத்திலே குரு இருப்பதனாலே அவருடைய கல்வி நிலை ஓரளவு மந்த நிலையாக இருப்பினும் படிப்பிலே தடங்கள் ஏற்படாமல் மிகவும் தாமதமான நிலையிலே அந்த கல்வி நிலை தொடரக்கூடிய தாமதமாக அந்த கல்வி நிலையை தொடரக்கூடிய வாய்ப்பு உருவாகும் மாணவர்களுக்கு. மற்றவர்கள் விரைவாக படிப்பார்கள். இந்த கும்பராசியில் உள்ளவர்களுக்கு ஞாபக மறதி குணங்கள் அதிகம் இருப்பதனாலும் குரு 4ஆம் இடத்தில் இருப்பதனாலும் இந்த கல்வியை தொடரக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். ஆனால் மிகவும் மெதுவாகத்தான் அவர்களாலே செயல்பட முடியும், விரைவாக செயல்பட முடியாது. அடுத்ததாக மீனராசியினர். இந்த மீனராசி குரு பகவானுடைய மற்றொரு ஆட்சி வீடு. அவர்களுக்கு 3ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கின்றார். 3ஆம் இடம் இளைய சகோதர ஸ்தானம். இளைய சகோதரங்கள் மூலமாக நன்மைகள், ஒத்துழைப்புகள், உதவிகள் ஏற்படக்கூடிய பலன்கள். இளைய சகோதரருக்கு மூலமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய பலன்கள். இப்படியான பலன்கள் எல்லாம் மீனராசியினருக்கு உருவாகும். சின்ன சின்ன கஷ்ட துன்பங்களும் வந்து விலகக்கூடிய பலன்களும் 3ஆம் இடத்திலே குருவான் பொருளாக 3ஆம் இடத்திலே 4ஆம் இடத்திலே 6ஆம் இடத்திலே 8ஆம் இடத்திலே வருகின்ற பொழுது குருவினாலே பெரிதாக நன்மைகள் ஏற்படும் என்று சொல்வதற்கில்லை. ஆனால் அந்த இடங்களில் அவருடைய பார்வைப்பட்டால் நிச்சயமாக அந்த பலன்கள் எல்லாம் தீய பலன்கள் மாறி நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அவருடைய பார்வை இந்த இடங்களிலே படுகின்ற பொழுது. ஆனால் அவர் இந்த இடத்திலே வருகின்ற பொழுது சில வேளைகளிலே நன்மைகள் ஏற்படக்கூடிய பலனும், சில வேளை இடங்களிலே நன்மையும் தீமையும் கலந்து நடைபெறக்கூடிய பலனும் உண்டாகும். ஆகவே இன்றைய தினம் இந்த குரு பகவான் இந்த ஒவ்வொரு ராசியினருக்கும் எங்கெங்கே இந்த இடத்திலே வருகின்றார் என்பதை இவ்வளவு நேரம் உங்களுக்கு மிகவும் விளக்கமாக கூறியிருக்கின்றேன். அதற்கேற்ப இந்த 3ஆம் இடத்திலே குரு வரக்கூடியவர்கள், 4ஆம் இடத்திலே குரு வரக்கூடியவர்கள், 6ஆம் இடம் 8ஆம் இடத்திலே வரக்கூடியவர்கள், 10ஆம் இடத்திலே குரு வரக்கூடியவர்கள், இவர்கள் எல்லோரும் வியாழக்கிழமைகளிலே அதிகாலையிலே காலையிலே எழுந்து ஸ்நானம் செய்து இந்த கொண்டல் கடலை அதை வாங்கி முதல் நாள் இரவு ஊறப்போட்டு 21 கடலை வாங்கி மஞ்சள் தண்ணியில் ஊறப்போட்டு அதிலே மாலை கொடுத்து நவக்கிரகத்திலே வியாழ பகவானுக்கு இந்த கொண்டல் கடலை மாலை அணிவித்து முல்லைப்பூ கொடுத்து அர்ச்சனை செய்து நெய்தீபம் ஏற்றி மஞ்சள் பட்டு சாத்தி வழிபட வேண்டும். குரு கவசம் வெற்றியெல்லாம் படித்து வழிபட வேண்டும். அடுத்ததாக குருவுக்கு அதிதேவதையாக சிவனுடைய அம்சமான தட்சிணாமூர்த்தி, இவர்தான் சனகாதி முனிவர்களுக்கு குருவாக இருந்து உபதேசம் செய்தவர். ஆகவே தட்சிணாமூர்த்தி சுவாமியையும்
நெய் தீபம் ஏற்றி மஞ்சள் பூ கொடுத்து வழிபட வேண்டும் வியாழக்கிழமைகளிலே. நீங்கள் முதல் நாள் கோயில் ஐயாவிடத்திலே கொண்டல் கடலையை வாங்கி கொடுத்தால் அவர் அதை பிரசாதமாக செய்து அங்கே தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு மறுநாள் நிவேதனம் செய்த பின்பு நீங்கள் பூஜை முடிந்த அந்த பிரசாதத்தை வாங்கி ஏனைய அடியவர்களுக்கும் பசுமாட்டிற்கும் உணவளித்து நீங்களும் அந்த பிரசாதத்தை அருந்தி இந்த குருதோஷத்திலிருந்து விடுபடலாம். அடுத்ததாக இந்த குருவுக்கெல்லாம் குருவாக வழங்கக்கூடியவர் உங்களுக்கு தெரியும் முருகப்பெருமான். அவர் தன்னுடைய தந்தை முருகனுடைய தந்தை சிவன், அவருடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து உருவானவர் முருகப்பெருமான். ஆகவே முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் தந்தையாகவும் குருவாகவும் இருக்கின்றார். அப்படி இருக்கக்கூடிய தந்தையாகவும் குருவாகவும் இருக்கக்கூடிய இறைவனுக்கு முழுமுதற் இந்த பதத்திலே முழுமுதற் கடவுளாக வழங்கக்கூடிய அந்த இறைவனுக்கு ஓம் என்கின்ற பிரணவப்பொருளுடைய கருத்தை உபதேசித்தவர் இந்த பாலமுருகனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான். அதுதான் அவர் குருவுக்கே குரு என்று அவருக்கு பெயர் வைத்தார். அப்படிப்பட்ட குருவை முருகப்பெருமானை நீங்கள் வியாழக்கிழமைகளிலே பால், பல வகைகள், இளநீர், பஞ்சாமிர்தம், விபூதி, சந்தனம் இப்படி ஒவ்வொரு பொருட்களாலே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அவருக்கு அபிஷேகம் செய்து மஞ்சள் பூ கொடுத்து மஞ்சள் பட்டு கொடுத்து சாத்தி மஞ்சள் பூ கொடுத்து அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி கந்த சஷ்டி கவசம் இவற்றை படித்து வழிபடுவதன் மூலமாக ஸ்கந்த குரு கவசம் இவற்றையெல்லாம் நீங்கள் வியாழக்கிழமையிலே படிக்கலாம். அப்படி படிக்கின்ற பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய திருமணத்தடை, புத்திர பாக்கியத்தடை இவைகளெல்லாம் நாளடைவிலே நீங்கள் பெற்று நீங்களும் மற்றவர்களைப் போன்று திருமணம் செய்து குழந்தை பாக்கியத்தை அடைந்து நல்ல விதமாக வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஏனென்றால் அந்த குழந்தை பாக்கியத்துக்கு அதிதேவதை நான் சொன்னேன் குரு பகவான். அடுத்தது முருகப்பெருமான். முருகப்பெருமான் குழந்தை பாக்கியத்துக்கு அதிபதி முருகப்பெருமான். அதான் பழமொழி சொல்வார், சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்று. இதில் 2 விதமான அர்த்தங்கள் இருக்கின்றது. ஒன்று, சாதாரணமாக பாமர மனிதர்களிடத்திலே இந்த வாக்கியத்தை நாங்கள் சொன்னால் அவர்கள் என்ன நினைப்பார்கள், அடே சட்டியில் கறி இருந்தால் தான் நாங்கள் அகப்பையில் எடுக்கின்ற பொழுது அந்த கறி வரும் என்பார். அதுவல்ல, அதன் சரியான அர்த்தம் இது கிடையாது. அதனோட உண்மையான அர்த்தம் என்னென்றால், நாங்கள் ஒவ்வொரு மாதமும் சஷ்டி விரதம் 15 திதிகள் இருக்கின்றது. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை முதல் பௌர்ணமி வரை 15 தேதிகள் இருக்கின்றது. பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வரை 15 தேதிகள் இருக்கின்றது. இதிலே பௌர்ணமியிலேருந்து அமாவாசை வருகின்ற திதிகள் தேய்பிறை திதி என்று சொல்வார்கள். அதே போன்று அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரையான திதிகளை வளர்புறை திதி என்று சொல்வார்கள். நிலவு வளர்ந்து வருகின்ற காலம் வளர்புறை, பௌர்ணமியிலிருந்து நிலவு தேய்ந்து போகின்ற காலம் தேய்பிறை. இப்படியாக 2 தரம் ஒரு மாதத்தில் இந்த திதிகள் வரும். அப்படி 6ஆம் நாள் வருகின்ற திதி சஷ்டி திதி. அமாவாசை முதல் 6ஆம் நாள் வருகின்ற திதி சஷ்டி திதி. அதே மாதிரி பௌர்ணமி முதல் 6ஆம் நாள் வருகின்ற திதி சஷ்டி திதி. இந்த சஷ்டி திதியிலே நாங்கள் விரதமிருந்து முருகப்பெருமானிடத்திலே ஆலயத்திலே சென்று அங்கே முருகனுக்கு பால் முதலியவற்றை கொடுத்து அபிஷேகம் செய்து வழிபாடுகளை மேற்கொண்டு இந்த கந்தசஷ்டி விரதத்தை, கந்த சஷ்டி கவசத்தை படித்து, கந்த குரு கவசம் இவற்றையெல்லாம் படித்து நாங்கள் விரதம் இருந்து இந்த வழிபாடுகளை மேற்கொண்டு வந்தால் நிச்சயமாக எங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதான் சொன்னார்கள், சஷ்டியில் இருந்தால் அகப்பையில், அகப்பை என்பது தாயினுடைய கரு உயிர் தங்கக்கூடிய இடம், வயிற்றுப்பகுதி, கரு உருவாகக்கூடிய இடம், அதான் அகப்பையன்னு சொல்வார்கள். அந்த இடத்திலே குழந்தை பாக்கியம், கருத்தரித்து குழந்தை பாக்கியம் உருவாகும். இதைத்தான் சொன்னார்கள், சஷ்டியிலே விரதம் இருந்தால் அகப்பையிலே வரும். கணவனும் மனைவியும் சேர்ந்து இதை செய்ய வேண்டும். இந்த விரதத்தை மேற்கொண்டால் நிச்சயமாக அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆகவே இந்த குரு பயிற்சி மூலமாக நீங்கள் எல்லோரும் இந்த குருதோஷ பரிகாரங்களை வியாழக்கிழமைகளிலே வியாழ பகவான்
தட்சிணாமூர்த்தி சுவாமி, முருகப்பெருமான் இவர்களை வழிபடுவதன் மூலமாக இந்த குருதோஷத்திலிருந்து விடுபட்டு நீங்களும் எல்லா விதமான சுபீட்சங்களும் பாக்கியங்களும் அடைந்து புத்திர வாக்கியத்துடன் நல்ல விதமாக வாழ்க்கை அமைய பெற்று எல்லா விதமான சுபீட்சங்களும் பெற்று மங்களமாகவும் வளமுடனும் நலமுடனும் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல தட்சிணாமூர்த்தி சுவாமியையும் குருவுக்கெல்லாம் குருவாக வழங்கக்கூடியவரும் கலியுக வரதனாக இந்த கலியுகம் நடைபெறுகின்ற கலியுகத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவரும் கலியுக வரதன் கந்தப்பெருமான் அந்த புராணத்திலே சொல்லியிருக்கிறார். கலியுக வரதன் கந்தப்பெருமான். ஆகவே அந்த நல்லூர் கந்தப்பெருமானை நாங்கள் வணங்கி அவருடைய பாதார விந்தங்களை பணிந்து நீங்கள் எல்லோரும் எல்லா மங்களும் பெற்று வாழ வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.